கட்டிட மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. என்னம்மா இன்னும் பிரியாவே விஜய் தம்பி ஆளை காணும்? அப்பவே வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க, இவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் ஆளை காணுமேமா? அடியே சாரு, அது எப்படி இவ்வளவு சீக்கிரம் வருவாங்க? நடக்க வேண்டியதெல்லாம் இப்பதானே நடந்திருக்கும். அவங்கள மனசு விட்டு பேச வேணாம், பேசிட்டு வர கொஞ்சம் நேரம் ஆகணும். நானும் அவங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்துல எப்படி வந்துருவாங்க? அதுக்கலம்மா, ஏதோ விஜய் தம்பி போன்ல சொன்னாரே பிரியாவை யாரும் கடத்திட்டு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னார்ல, அது கேட்டது இல்லாம எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. அதனால தான் கேட்கறேன். இன்னும் பிரியாவை நான் இன்னும் பார்க்கலையா? பிரியாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வருமா. விஜய் தம்பி கூட இருக்காருதான், இருந்தாலும் என் மனசு படப்படன்னு அடிச்சுக்குதுமா, அதாம கேட்டேன். சரோ, பதட்டம் எனக்கு புரியுதுரி. ஆனா கவலைப்படாத, என் பேத்திக்கும் சரி என் பேராண்டிக்கும் சரி எதுவும் நடக்காது. 2 பேரும் ஜம்முன்னு வந்து நிற்பாங்க. நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு, கவலைப்படாத. அங்கே எதுவும் ஆயிருக்காது. எதுவும் ஆகவும் கண்டிப்பாக யாரும் விட்ட மாட்டாங்க, வந்துடுவாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக தான் இருக்கு. ஆனாலும் அவளை பார்க்குற வரைக்கும் எனக்கு ஈர்ப்பு கொள்ளாதுமா. அவள் வந்தாலும் இல்லையான்னு தெரியல. நான் மறுபடியும் ஒரு ஃபோன் போட்டுமாமா? பாட்டி, நான் சொன்னேன் உன் பொண்ணுக்கு எதுவும் ஆகாது, உன் பொண்ணுக்கு எதுவும் ஆகவும் என் பேராண்டி விட்டுற மாட்டான். பாத்தியா என் பேத்தியை எப்படி என் பேராண்டி கூட்டிட்டு வந்திருக்கான்னு? உனக்கு எதுவும் ஆகலையம்மா? எதுவும் இல்லைம்மா, நீ நல்லா இருக்கலாமா? அம்மா எனக்கு எதுவும் ஆகலம்மா, நான் நல்லா இருக்கேன். அதான் என்ன பார்க்கறல்லம்மா. இல்லம்மா, ஏதோ ஒன்று ரவுடிங்களா கடத்திட்டாங்க அப்படி இப்படின்னு விஜய் தம்பி என்னமா சொன்னாரேம்மா. உனக்கு எதுவும் இல்லைல்லம்மா, அவனுக்கு ஒன்று எதுவும் பண்ணலம்மா. அம்மா பயப்படாதம்மா, எனக்கு எதுவும் ஆகலை. அவனுங்க என்னை எதுவும் பண்ணலை. அவனுங்க என்கிட்ட நெருங்கும் போதே விஜய் வந்துட்டாம்மா. விஜய் வந்ததும் அவனுங்களை எல்லாரையும் ஒரு வழி பண்ணிட்டான். அவனுங்களால எனக்கு எந்த பாதிப்பும் இல்லைம்மா. நான் இப்போ நல்லா இருக்கேம்மா, எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. என்ன நல்லபடியாக காப்பாற்றினதே விஜய் தாம்மா. பிரியாம்மா, விஜய் தம்பி ஃபோனில் விஷயத்த சொன்னதும் எனக்கு என் உயிரே கையில் இல்லை தெரியுமா? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் உயிரே வந்தது. உனக்கு எதுவும் ஆகலைல்ல, அது வரைக்கும் சந்தோஷமா பிரியா? அம்மா என்னம்மா இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுற? உனக்கு தான் என்ன பிடிக்காதே. என்னை எப்பவுமே திட்டிக்கிட்டே இருப்பேன், ரொம்ப திமிர் பிடிச்சவன்னு என்னை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனக்கு எதனா ஒன்றுனா விட்டுட்டு போக வேண்டியதுனம்மா. அப்படி போட்டேன்னு வச்சுக்கேன். ஏண்டி பெத்தவனா திட்டவும் செய்வான், கொஞ்சமும் செய்வான். அடிக்கவும் அவளுக்கு உரிமை இருக்கு, அணைக்கவும் அவளுக்கு உரிமை இருக்கு. என்னமோ பேசிட்டு வரா, ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஏதாவது பண்ணிட்டு வந்துட வேண்டியது. அதை பார்த்துக்கிட்டு நான் அமைதியாக இருக்கணுமா என்ன? ஒரு பெத்தவளா நான் உனக்கு கண்டிக்க தாண்டி செய்யணும். அதுக்காக என் குழந்தைக்கு எதனா நான் விட்டுருவேண்ணே? சும்மா சொன்னேம்மா. பரவாயில்ல, என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன். நான் கூட என்ன ஓயாமணி திட்டிகிட்டே இருப்பியா? உனக்கு என் மேலே பாசமே இல்லைன்னு நினச்சிட்டேன். பரவாயில்லம்மா, எக்கச்சக்கமா பாசம் வச்சிருக்க போல இருக்கேன். ஆமாடி, ஏன் சொல்ல மாட்டேன்? அதெல்லாம் எனக்கு உண்மையில கொள்ள பாசம் தான். ஆனா நீ பண்ற வேலைகள் இருக்கு பாரு, அம்மா எனக்கு தலைவலியா வந்துருது. அதனால உனக்கு திட்டிக்கிட்டே இருக்கேன். ஏதாவது ஏடாகுடமான வேலைகளை பண்ணிட்டு வந்துட வேண்டியது. அதுல உனக்கு ஏதாவது சிக்கல் வந்துருச்சுன்னா இந்த பெத்தவளால தாங்க முடியலடி. அப்பதான் படுறேன் பாரு பாடு நானு. அப்பப்பா அதுலயும் இப்போ உங்க அப்பா ஊருக்கு போயிருக்க நேரம். உங்க அப்பா ஊருக்கு போயிருக்க நேரத்துல உனக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணுனா அந்த மனுஷனுக்கு நான் என்னன்னு பதில் சொல்லுவேன் சொல்லு? போதும்மா, இப்போ புறாணத்தை ஆரம்பிச்சிட்டியா? விடமா. அதானே இப்போ என்ன தாண்டி குறை சொல்லுவேன்? இப்ப எவனோ ஒருத்தன் ரவுடின்ற பேர்ல உன்னை கடத்திட்டு போனானே, அவன் எதனால உன்னை கடத்திட்டு போனா? அவனை என்னமோ பண்ணியிருக்கேன், அதனால உன்னை கடத்திட்டு போயிருக்கான். இது வேற யார் மூலமா வந்ததில்ல, உனக்கு நீயே பண்ணிக்கிறதா எல்லாமே. சரி விடுங்க, அதான் பிரியா நல்லபடியா வந்துட்டாங்க. இனி அவளுக்கு எந்த ஆபத்தும் வராது. அப்படி வரவும் நான் விட மாட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க. இவ இப்படிதான் ஏதாவது விளையாட்டுத்தனமா சொல்லிட்டு இருப்பான், நீங்க கோவப்பட்டு இருக்காதீங்க, விடுங்க. விஜய் ரொம்ப நன்றிப்பா, நீ மட்டும் இல்லைன்னா என் பொண்ணை நான் பார்த்துருப்பேன்னு கூட எனக்கு தெரியல. ரொம்ப நன்றிப்பா. என்னங்க நன்றி அது இதுன்னு சொல்லிட்டு என்ன 3வது மனுஷனாவே ஆக்கிறீங்க போல இருக்கேன். நானும் இந்த வீட்டுல ஒரு ஆளுன்னு நினைச்சேன், நீங்க நன்றின்னு சொல்லி என்ன தள்ளி வைக்கிறீங்க. ஐயோ அப்படி இல்லப்பா விஜய், நீ ஏன் வீட்டு பிள்ளைதான். உன்னை போய் நான் 3வது மனுஷன் நினைப்பேன், நீ ஏன் வீட்டு பிள்ளைப்பா? இல்ல நிச்சயமா தான் சொன்னேன். சரி எனக்கு டைம் ஆகுது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அடியே சாரோ, நான் அப்ப சொன்னேன்ல, அதை இப்ப பண்ணு. சரிங்கம்மா, இந்த இப்பவே பண்ணிடுறேன். சரிப்பா விஜய், நீ கிளம்புப்பா. என்ன அம்மாவும் டக்குன்னு கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. என்னை காப்பாத்ததுனால அம்மா ஏதாவது விஜய் கிட்ட பேசுவாங்கன்னு நினைச்சேன். அதை வச்சு நம்மளும் விஷயத்த சொல்லிடலான்னு பார்த்தா அம்மா சட்டுன்னு கிளம்புன்ட்டாங்க. சரிப்பா விஜய், நீ வீட்டுக்கு கிளம்பு. அப்பவே உங்க அம்மா கால் பண்ணாங்க, பாப்பாவும் அப்பா வேணும் நடம் பிடிச்சிட்டு இருக்காளாமா. அதனால நீ வீட்டுக்கு கிளம்புப்பா. ஐயோ கால் பண்ணுங்களா? சரிங்க நான் கிளம்புறேன். பாட்டி நான் கிளம்புறேன். பாட்டி பிரியா நான் கிளம்புறேன். இவன் வேற, அவங்க சொன்னா இவனும் கிளம்பிடுவானா? என்னம்மா விஜய் தான் கிளம்புறேன்னு சொல்றானா, நீயும் கிளம்புன்னு சொல்ற? இல்லம்மா பிரியா, அப்பவே விஜய் தம்பியோட அம்மா கால் பண்ணி குட்டி பாப்பா ரொம்ப அழுதுட்டு இருக்கான், இன்னும் விஜய் வரலன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. இந்த தம்பி வந்துட்டாப்ல, அவர் போய் பாக்கணும்ல. குழந்தையாச்சேம்மா, அவ அழுது அவளுக்கு ஏதாவது உடம்பு கொண்டு வந்துருச்சுன்னா அது கஷ்டம் இல்ல. அதான் விஜய் தம்பி கிளம்பிட்டான். இல்லம்மா விஜய் என்ன கஷ்டப்பட்டு காப்பாத்தி கூப்பிட்டு வந்திருக்கான். ஆமாம்மா, அப்புறம் உன்னை கஷ்டப்பட்டு காப்பாத்தி கூப்பிட்டு வந்திருக்காப்ல, அதுக்கு தான் நான் நன்றி சொல்லிட்டேனேம்மா. நன்றி மட்டும்தான் சொல்லுவியாம்மா? வேற எதுவும் நம்ம பிரியா பண்ணணும்?
ஐயோ ஆமாம்மா, நீ சொல்றது சரிதான். விஜய், நீங்க என்ன பண்ணுங்க, இன்னொரு நாள் வீட்டுக்கு வாங்கப்பா, நான் உங்களுக்கு விருந்தே வச்சிடறேன். என் பொண்ணை கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்கீங்களா, அதுக்கு நான் விருந்து வச்சிடறேன். என்னம்மா பையா, இப்ப சரியா சொல்லிட்டேனா? விருந்தா? ஐயோ அம்மா, விருந்து யாரும்மா கேட்டான்? விருந்தெல்லாம் வைக்கணும். அப்புறம் மாப்பிளைக்கு நீ விருந்து வைக்காம வேற யார் வைப்பா? அம்மா, இது அது இல்லம்மா, இது அட என்ன சிரிக்கி, என்னமோ கொலையிற நெளியிற வளையிற, என்ன விஷயம்ன்றது நேரடியா சொல்லேண்டி. அதெல்லாம் எதுவும் இல்ல பிரியா. நான் கிளம்புறேன், டைம் ஆகுது. அந்த பாப்பா அழுதுட்டு இருக்காளாமா. நான் கிளம்புறேன். ஆமாப்பா விஜய், நீ கிளம்பு, உனக்கு ரொம்ப நேரம் ஆகுது, நீ கிளம்புப்பா. சரிங்க, கிளம்புறேன். ஏய் பிரியா, வெளியில வா. சரிம்மா, நான் போய் விஜய வழி அனுப்பி வச்சுட்டு வரேன். நீ ஏமா போற? நீ உள்ள போ, நான் போய் விஜய் வழி அனுப்பி வைக்கிறேன். நீ உள்ள போமா. நீங்களா? ஏய் பிரியா, என்னடி? நீ வா, நீ வெளியில வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அம்மா, நீ எதுக்குமா, உனக்கு எதுக்குமா கஷ்டம்? நீ பாட்டிய பாரு, பாட்டிக்கு டீ காஃபி ஏதாவது கேட்பாங்க, நீ போட்டு கொடுமா. நான் போய் விஜய் வழி அனுப்பி வச்சுட்டு வரேம்மா. என்னம்மா பிரியா, என் பொண்ணு இந்த அளவுக்கு காப்பாத்தி கூட்டு வந்திருக்காரு, அவர் வெளியில போய் வழி அனுப்பி வைக்க மாட்டேனா? இதுல எனக்கு என்ன கஷ்டம்? அதெல்லாம் எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நீ போமா. நாப்பா விஜய், நான் உன்னை வழி அனுப்பி வைக்கிறேன். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். ஏய் பிரியா, நீ வாடி. அட ஆமாடி சரு, என் பேத்தி சிரிக்கி சொல்றால, அது சரியா தான் இருக்கும். நீ உள்ளார போய் எனக்கு காஃபியை போடு. ஏன் இந்த சிரிக்கி வந்திருக்க பாரு, அவளுக்கும் சேர்த்து காஃபியை போடு. உனக்கு எதுக்கு விஜய வெளியே போய் வழி அனுப்பி வைக்கிற கஷ்டம்லாம்? அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேணாம். பத்தியம்மா, பாட்டி கூட சரியா சொல்றாங்க. உனக்கு எதுக்குமா கஷ்டம்? நீ போமா, நீ போய் எனக்கு பாட்டிக்கு சேர்த்து காஃபி போடுமா. நான் போய் விஜய் வழி அனுப்பி வச்சுட்டு வரேம்மா. ஐயா இல்லடி சிரிக்கி, நீ உள்ள போய் முக கை கலக்காலுவே, நான் போய் என் பேரண்டி வழி அனுப்பி வைக்கிறேன். அடே பேரண்டி வாடா. நீங்களா? ஆமா, நீங்க வழி அனுப்பி வைக்கதானே இவ்வளவு தூரம் வந்த. பாட்டி, எனக்கு யாரும் வழி அனுப்பி வைக்க வேண்டாம். எனக்கே வாசலுக்கு போக வழி தெரியும். நானே போறேன். புரியோ, கிளம்புறேன்டி. பாய். ஃபோன் பண்ணு. இல்ல நான் பண்றேன், எடு. கிளம்புறேன், பாய். விஜய் அவங்கிட்ட பேசணும்னு சொன்னோம், ஆனா இவங்க ரெண்டு பேரும் பண்றாங்க பாரு. வர ஓத்துறதுக்கு. பிரியா, நீயாவே இரு, அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் அடங்குவாங்க. அம்மா, நீ போய் பாட்டிக்கு எனக்கு காஃபி போடு, நான் போய் விஜய் வழி அனுப்பி வச்சுட்டு வரேன். போமா. இல்லடி பிரியா. அம்மா போத நிறுத்து, நான் சொல்றேன்ல, நீ போய் எனக்கு பாட்டிக்கு காஃபி போடு. பாட்டி நீங்க போய் உட்காருங்க, அம்மா காஃபி எடுத்துட்டு வருவாங்க. நான் போய் விஜய் அனுப்பி வச்சுட்டு வரேன். சும்மா அதை தவிர நோய் பேசிட்டு இருக்காதீங்க. போங்க போய் வேலையை பாருங்க. அம்மா, என் பொண்ணா இது விஜயை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாளே. வெளியில போய் நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாலும் அதுக்கும் கேட்க மாட்டேங்கிறா. நீங்க அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாலும் அதுக்கு வழி விடவே மாட்டேங்கிறா. நம்ம ரெண்டு பேரும் எப்படி மிரட்டிட்டு விஜயை கூட்டிட்டு போறா பாருங்களேன். அப்புறம் அந்த அளவுக்கு இவ்வளவு நாள் மனசுல காதல வச்சிருந்திருக்கான், இன்னைக்குதான் வெளிப்படுத்திருப்பான்னு நினைக்கிறேன். இரு, பேராண்டிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். சரி, எனக்கு கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு, போய் காஃபியை போடு. பாவம் வந்து என் பேராண்டிக்கு காஃபி கூட கொடுக்காம அனுப்பி விட்டுட்டோம். ஆமாம்மா, எனக்கு அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் என் பேராண்டி தப்பா நினைச்சுக்க மாட்டான். நான் பேசுறேன் என் பேராண்டி கிட்ட. சரி நீ போ, நீ போய் வேலையை பாரு. சின்ன சிறுசுங்க ரெண்டு பேசிட்டு வரட்டும், நீ போ. சரிங்கம்மா. என்னடி, உன்கிட்ட கொஞ்சம் பேசலாம்னு பார்த்தா ரெண்டு பேரும் இப்படி சதி பண்றாங்க. அதான் எனக்கும் தெரியல. எப்பவுமே நான் சொன்னா எங்க அம்மா கேட்டுப்பாங்க, ஆனா இப்ப நான் சொல்ல அவங்க கேட்காம நானே போறேன்னு சொன்னாங்க. எனக்கும் ஒரு மாதம் இருந்தது, அதோட ஒரு கத்தலாமேன்னு காத்திட்டேன். நான் அதான் பார்த்தேனே, ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு. ஆமா, எதுக்கு இந்த டென்ஷன்? அப்புறம் என்ன, நம்மளே இன்னைக்குதான் நம்மளை பத்தி பேசியிருக்கோம். சரி, நானும் உன்கிட்ட வந்து வழி அனுப்புற சாக்குல உன்கிட்ட கொஞ்சம் பேசலாம், அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் சைட் அடிக்கலாம்னு நினைச்சா, அதுக்கு அம்மா அது இதுன்னு சொன்னாக்கா அதான் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. சரிடி, அப்பப்போ டென்ஷன் ஆகாத. அப்பப்பெல்லாம் என் பொண்டாட்டி டென்ஷன் ஆகக்கூடாதுன்னா அது மட்டும் இல்ல, என் மாமியாரும் பாவம்ல, அதனால என் பொண்டாட்டி அப்பப்பெல்லாம் டென்ஷன் ஆகாத. சரி அடி பொண்டாட்டி. பொண்டாட்டி, இது கூட நல்லா தான் இருக்கு, ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலா இருக்கு, நல்லா இருக்கு. இது மட்டும் இல்ல, இன்னொன்னு தருவேன், அதுவும் நல்லா இருக்கும். தரட்டுமா? டேய் போடா. என்னடி, இப்ப நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றோமே, கொஞ்சமாவது மரியாதை தரலாம்ல. இனிமேதான் அவனுக்கு நான் மரியாதை கொடுக்க மாட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியாவது என் ஃப்ரெண்டுன்னு கொஞ்சம் மரியாதை கொடுக்கலாமே நான் நினைப்பேன். இப்ப நீ என் ஃப்ரெண்டெல்லாம் இல்லைல்ல, நான் எப்படி உனக்கு பொண்டாட்டியோ அப்படி நீயும் எனக்கு புருஷன்ல, அதனால என் புருஷனுக்கு நான் மரியாதைலாம் கொடுக்க மாட்டேன். வாடப்படான்னு தான் சொல்லுவேன். ஏன் சொல்லக்கூடாதா? அப்படிலாம் இல்லடி, நீ எப்பவும் போல என்ன, அதை விட ஒரு படி அதிகமா உரிமையா எனக்கு கூப்பிட்டாலே போதும், எனக்கு அதான் வேணும். வாடப்படான்னு சொல்றதுனால எனக்கு எந்த கௌரவ குறைச்சலும் இல்லை. என்ன சொல்லணும்னா, என் பிரியா என்ன அப்படி கூப்பிடுறதுலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். எப்பவும் எப்படியா என்கிட்ட எல்லா உரிமையும் எடுத்துக்கணும். என்ன எடுத்துக்கோ இல்லடி, நீ மட்டும் இல்லை,
நானும் கிட்ட உரிமையும் எடுத்துக்கணும், மற்றதையும் எடுத்துக்கணும். என்ன எடுத்துக்கிட்டா? ஓ, தாராளமா எடுத்துக்கலாம். ஆனா இப்ப இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம். சரியா? கல்யாணத்துக்கு அப்புறமாவா? ஏய், இப்பதான் நீ லவ்வே சொல்லியிருக்கோம், அதுக்குள்ள கல்யாணத்துக்கு போயிட்டா? கொஞ்ச நாளைக்கு லவ் பண்ணும்போது கொஞ்சமா எடுத்துக்கலாமே, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் முழுசா எடுத்துக்கிறேன். இல்ல விஜய், நம்ம கல்யாணம் எவ்வளவு சீக்கிரம் நடத்த முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நடக்கணும். நீ ஆன்ட்டி கிட்ட பேசு. நானும் அம்மா கிட்ட பேசலாம்னு தான் நினைச்சேன். ஆனா இப்ப எனக்கு சுச்சுவேஷன் சரியில்லை. ஆனா நான் சீக்கிரமே அம்மா கிட்ட பேசிடுவேன். ஏய், ஏமா இப்ப எதுக்கு அவ்வளவு அர்ஜென்ட்? இங்க பாரு, எங்க அம்மாக்கெல்லாம் கண்டிப்பா சம்மதம் தான். நான் போய் எங்க அம்மா கிட்ட கேட்டா எங்க அம்மா மறு பேச்ச பேச மாட்டாங்க. அதுலயும் நீ மருமகளா வரணும் போது எங்க அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எப்பவுமே எங்க அம்மாக்கு சம்மதம் தான். உன் வீட்லயும் பேசலாம்னு வச்சுக்கேன். ஆனா எதுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா கல்யாணம் பண்ணணும்? கொஞ்ச நாள் போகட்டும்டி. இல்ல விஜய், நம்ம 2 பேர் கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அந்த அர்ஜுனுக்கு தெரியணும். அந்த அர்ஜுன் அதை பார்த்து ஹம், நொந்து போகணும். ஐயோ, என்ன பேசுற நீனு? இங்க பாரு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் அர்ஜுன் சார் வந்து போறதுக்கும் என்ன இருக்கு? உனக்கு புரியாது விஜய். ஏன்னா நானே அவனை இப்பதானே புரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளவு திமிரு பிடிச்சவன்னு. அவன் நிலாக்கும் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என்னை எத்தனை இடத்துல இன்சல்ட் பண்ணியிருக்கான். அதெல்லாம் திருப்பி நான் அவனுக்கு கொடுக்க வேணாம். அதுக்காக தான் சொல்றேன், கண்டிப்பா நமக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும். நடக்கும்ல விஜய்? பிரியா, நான் உனக்கு கிட்ட தப்பா நினைக்க மாட்டேன். விஜய், நீ எது வேணாலும் கேட்கலாம். நான் என்ன தப்பா நினைக்க போறேன்? கேளு. கேக்குறேன். அப்போ அர்ஜுனுக்காக தான் என்ன நீ விரும்புறேன்னு சொன்னியா? அர்ஜுனுக்காக தான் நமக்கு கல்யாணம் நடக்கணும்ன்றியா? விஜய், என்ன விஜய் இப்படி எல்லாம் கேக்குற? அப்படிலாம் எதுவும் கிடையாது. சத்தியமா அர்ஜுன் மேல உள்ள கோபத்துலலாம் நான் உன்னை விரும்புறேன்னு சொல்லல. நமக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லல. அதுவும் ஒரு காரணம் தான் சொல்றேன். டேய், என் மனசார உன்னை விரும்புறேன்டா. சொன்னேன்ல, உன்னை கொஞ்ச நேரம் காணாம நான் எவ்வளவு தவிச்சு போனேன்னு. என்னடா இப்படி எல்லாம் கேக்குறேன்? சாரிம்மா, இப்ப இதை கேட்கணும்னு ஒரு கட்டாயம், அதனால தான் கேட்டேன். இங்க பாரு பிரியா, அர்ஜுன் உனக்கு எந்த கெட்டதும் பண்ணல. நீயா அது எல்லாமே கெட்டதா நினைச்சுக்கிட்டா அது நம்ம தப்புதாம்மா. இங்க பாரு, நீ அர்ஜுனை எப்படி நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் சத்தியமா அப்படி கிடையாது. நம்ம கல்யாணம் எப்ப நடக்கணும்னு இருக்கும் அப்ப நடக்கட்டும். இவங்களுக்காக அவங்களுக்காகன்னு அவசர அவசரமா எதுவும் பண்ணக்கூடாது. சரியா? கொஞ்ச நாளைக்கு நம்ம 2 பேரும் மனசு விட்டு பேசுவோம். 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்குவோம். எதையும் எடுத்தும் கவுத்தல் முடிவு எடுக்கக்கூடாது. அதுக்காக நான் உன்னை விரும்பலன்னு அர்த்தம் இல்ல, நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆகாதுன்னு அர்த்தம் இல்ல. எனக்கு நீ எப்பவும் வேணும்டி, கடைசி வரைக்கும் வேணும். இந்த விஜய்க்கு இந்த பிரியா தான் போதுமா? நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். இவங்களுக்காக அவங்களுக்காகன்னு அவசரமா நடக்கக்கூடாதுன்னு சொல்றேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுது விஜய். ஆனா அந்த அர்ஜுன், நீ இன்னும் அந்த அர்ஜுனை நல்லவன் நினைச்சிட்டு இருக்க. அவன் உன்னை நல்லா ஏமாத்திட்டு இருக்கான். எனக்கு இப்பதான் அவன் சுயரூபமே தெரிஞ்சது. அதனால தான் நான் இப்படி முடிவெடுத்தேன். சரி, உனக்கு இது பிடிக்கலையா? விடு. உனக்கு எப்போ நம்ம கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறியோ அப்பவே நடக்கட்டும். ஆனா நான் அதுக்கு முன்னாடி வீட்டில் சொல்லிடுவேன். வீட்டில் சொன்னாதான் எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். அது சொல்லலாம்ல? அதெல்லாம் சொல்லலாண்டி. இப்ப நீ சொன்னல அர்ஜுனுக்காக நம்ம கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும்னு, அதுதான் தப்புன்னு. நீயும் சீக்கிரமே அர்ஜுனை புரிஞ்சுக்கோ. சரி, நான் கிளம்புறேன். பாப்பா அழுதுட்டு இருக்காளாம், நான் கிளம்புறேன். என்ன விஜய், போகணுமா? சாரிம்மா, பாப்பா இருக்காளா, நான் போய் பாப்பா பார்க்கணும்ல. அப்புறம் பிரியா, நாளைக்கு நீ என்ன பண்ண, கிளம்பி நம்ம வீட்டுக்கு வா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். காலையிலே வந்துரு, சீக்கிரமா உனக்காக காத்துட்டு இருப்பேன். முக்கியமான விஷயமா? என்ன விஜய்? வா, ஏன் வீட்டுக்கு வா, அங்க வச்சு சொல்றேன். சரியா? சரி. ஏய், கிளம்புறேன்டி. இப்படி ஒரு மூஞ்சி வச்சிருக்காத, சிரிச்ச மாதிரி அனுப்பு. அது மட்டும் இல்ல, சும்மாவே அனுப்பாத, ஏதாவது கொடுத்து அனுப்பு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ என்ன அப்செட் ஆக்கிட்ட. நீ கிளம்பு, நான் சிரிக்க மாட்டேன். போயிட்டு வா, போ. சரி, நீ தானே அப்செட்டா இருக்க, நான் நல்ல மூட்ல தான் இருக்கேன். நான் வேணா கொடுத்துட்டு போட்டுமா? விஜய், போடா. இது போதும், என் பிரியோ கட்டி சிரிச்சிட்டான். அதனால கண்டிப்பா கொடுத்துட்டு தான் போகணும். கொடுத்துட்டு நான் கிளம்புறேன். இல்ல இல்ல, வேண்டாம். வீட்டு வாசல்ல தான் இருக்கும். அம்மா எப்ப வேணாலும் வெளியில வரலாம். வந்து பார்த்தாங்க, அப்புறம் என்னடா நம்ம மாப்பிள்ளை இப்படிவா பண்றாரேன்னு மாமியார் மேல கோச்சிக்க போறாங்க. என் மாமியார் கோச்சிட்டாலும் பரவாயில்ல, அதுக்காக என் பொண்டாட்டியா அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. என் பொண்டாட்டி பார்த்துட்டு சும்மா போனா எப்படி? பொண்டாட்டிக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு போனோம்னா அதனால. வேண்டாம் விஜய், சொன்ன கேளு. வாசல்ல இருக்கோம். ஏய், இது வேண்டாம்னு சொல்ற மாதிரி இல்லையே.
இன்னும் என்னடா பாத்துட்டு இருக்கேன், டக்குன்னு குடுடான்னு சொல்ற மாதிரி இருக்கு. போடா. போடும் உன்னை காணும் சபலம் வரக்கூடும். நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும், நெஞ்சுக்குள் தைக்கின்ற உள்ளாகும். கண்ணே என் கண் உன்னோட உன்னான மூணாகும். அது இப்போதோ எப்போதோ தேனாகும். பள்ளிக்கூடம் போகலாமா? ஏய், என்ன லவ்யூன்னு சொல்றேன், ஒண்ணுமே சொல்லாம இருக்கேன். சொல்ல விடாமதான் வாய் அடைச்சு வச்சுட்டீங்க. அதான் அமைதியா இருந்தேன். அழகில் நீயும் செய்த பின்னழகில் ஏறும் போத பொட்ட புள்ளவன நான் பார்த்து சொட்டு சொட்டா கரைஞ்சேனே. அது கண்ணு மாதிரி, அது பண்ணு மாதிரி, அது சின்ன மாதிரி போத ஏத்துதுடா. மாமா, என்ன என்ன சொல்றீங்க? ஏ பொண்டாட்டி, எதுக்கடி என்கிட்ட மறைக்கிறேன்? நேற்று நைட்டு நீ ரூமுக்கு வர ரொம்ப நேரம் ஆச்சு. இன்னும் இவ்வளோ ஆளை காணுமேனு உன்னை தேடிக்கிட்டு கிச்சனுக்கு வந்தேன். கிச்சனில் பார்த்தா அம்மா மட்டும்தான் இருந்தாங்க, நீ இல்லை. சரி, உன்னை தேடிக்கிட்டே அப்படியே பால்கனி பக்கம் வந்தா அங்கதான் பேச்சு குரல் கேட்டுது. என்னன்னு பார்த்தா நீ பாரதி கிட்ட பேசிட்டு இருந்த. நீ பாரதி கிட்ட பேசிட்டு இருந்ததா நான் கேட்டேன். ஒரு அண்ணியா இல்லாம ஒரு அம்மாவா அவளுக்கு தைரியம் சொல்லிட்டு இருந்த பத்தியா, அது எல்லாமே நான் கேட்டேன். அவ ஏதோ ஒரு விஷயத்த மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்கான்னு அதை நீ புரிஞ்சுக்கிட்டேன். சுத்தி வளைச்சி அவளுக்கு தைரியத்தை சொன்ன பத்தியா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சமயமே உன்னை கட்டி பிடிச்சி லவ் யூடி பொண்டாட்டின்னு சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா சரி வேண்டாம், என் பொண்டாட்டி தானே, அவள் எப்போ வேணாலும். அது அவ எதையும் நினைச்சு பயப்படுறான்னு எனக்கு தோணுச்சா, அதான் விச்சுக்கு எப்படி சொல்வேனோ அதுதான் பாரதிக்கும் சொன்னேன். தப்பு இல்லைல்ல? ஏய், தப்பா நீ யார் சொன்னாடி? எங்க அம்மா பண்ண வேண்டியதான் நீ அழகா பண்ணிருக்கடி, ரொம்ப பிடிச்சிருக்கடி. உண்மையாவே நீ எனக்கு பொண்டாட்டியா வர நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டி. நான் மட்டும் இல்லை, என் குடும்பமே கொடுத்து வச்சிருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சேன். இப்படி ஒரு அன்பான புருஷன் கிடைக்க இந்த நிலா தான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சேன். ஏ பொண்டாட்டி, என்னடி நீ இப்படியா மாறி மாறி நீ கொடுத்து வச்சவன் நான் கொடுத்து வச்சவனு ஒரு ராத்திரியை ஓட்டிடுவோமா? ஏன் என்னங்க பண்றது, இப்போதைக்கு நம்ம இப்படிதானே ராத்திரியை ஓட்டி ஆகணும். அதுவும் சரிதான். ஆனா என்ன, அங்க சிலையாட்டும் ஒரு பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ணாம இருக்கணும்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குடி. சரி சரி, ரொம்ப ஏங்காதீங்க. ஏக்கலாம் வேற எங்கேயாவது போய் முடிஞ்சிட போகுது. ஓய், முடிஞ்சா நல்லாதான் இருக்கும். ஆனா இங்கதான் முடிய மாட்டேங்குது. முடியறது என்ன, தொடவே விட மாட்டீங்க. ஆமாங்க, நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க வரீங்கன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், போய் சமத்து பிள்ளையா பாடுங்க. காலையில பாரதி உங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தா, இதனால உங்ககிட்ட சரியா பேசல. ஏதோ இப்ப அவ ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கா. நாளைக்கு அவகிட்ட ஜாலியா பேசுங்க, சரிங்களா? கண்டிப்பா எல்லாத்துக்கிட்ட ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமா பேச போறேன். அது மட்டும் இல்ல, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்டி. முடிவா? அது என்னதுங்க? அதுவும் இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, அதான் லட்டுவோட கல்யாணத்தை பத்தி. ஆமா, அதுக்கு இப்ப என்னங்க? இல்லடி குல்பி, நேற்று நீ லட்டு கிட்ட பேசும்போது லட்டு பத்தி யோசிச்சேன். இன்னும் கொஞ்ச நாளா செமஸ்டர் முடிய போகுது. ஸோ ஃபைனல் இயர் முடிக்க போறான். இவன் முடிச்சதும் இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதான் இனிமே மாப்பிள்ள பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நல்ல விஷயம் தாங்க. அம்மா, ஒருவேளை பாரதி ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு சொன்னானா? யாரெல்லாம் படிக்கட்டும், யார் வேணாம்னு சொன்னா? ஒண்ணு ஒரு அண்ணனை நான் படிக்க வைக்கிறேன், இல்லையா பார்க்குற மாப்பிள்ள கிட்ட பேசிட வேண்டியதுதான். அவன் மேற்கொண்டு படிக்க போறான்னு சொல்லிட வேண்டியதுதான். அதுக்கு அவன் சம்மதிக்கிறானோ அவனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுதான். நாளைக்கு காலையில லட்டு பேச போறான்னு சொன்னேன், அவன் பேசுறானோ இல்லையோ இதை பத்தி நான் தான் லட்டு கிட்ட பேசலான்னு இருக்கேன். என்னடி குல்பி, சரிதானே? நான் கரெக்டா முடிவு எடுத்திருக்கேனா? ஆமாங்க, நீங்க கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கீங்க. இப்ப நீங்க எடுத்த முடிவு ரொம்ப சரியானது. எவ்வளவு சீக்கிரம் பாரதிக்கு ஒரு நல்ல இடம் பாக்குறோமோ அதான் அது ரொம்ப நல்லதுதான். நீங்க மாப்பிள்ளைய பாக்குற வேலையை பாருங்க. அதேதான் குல்பி, அதான் சீக்கிரமா பாரதிக்கு மாப்பிள்ள பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, இதை பத்தி இன்னும் அம்மா அப்பா கிட்டே பேசலாம். நாளைக்கு காலையில தான் எல்லாருக்கிட்டையும் பேசலான்னு இருக்கேன். ஏங்க அத்தைக்கிட்ட இப்ப சொல்ல வேணாமே, நீங்க மாப்பிள்ளலாம் பார்த்துட்டு அத்தைக்கு சர்ப்ரைஸா சொல்லுங்களேன். உன்னோட அம்மாடி மாப்பிள்ள பார்க்க போறேங்கிறத எங்க அம்மா கிட்ட சொல்லாம நானே போய் மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்துட்டு இவர் தான் மாப்பிள்ளன்னு சொல்றதா? அதெல்லாம் தப்பு. அம்மா கிட்ட சொல்லிட்டு தான்
இதை ஸ்டார்ட் பண்ணணும். அப்பாவும் நானும் ஆல்ரெடி பேசினது தான், அதனால அப்பா ப்ராப்ளம் இல்லை. அம்மாவும் என்ன சொல்ல போறாங்க, சரின்னு தான் சொல்ல போறாங்க. ஏற்கனவே அவங்க ரொம்ப புலம்பிட்டு இருக்காங்க. வயசு பொண்ணு வீட்டில் வச்சிருக்கிறது வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ நான் போய் கல்யாணத்தை பத்தி சொன்னேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்க சொல்றது சரிதான். நீங்க முதல்ல பாரதி கிட்ட பேசுங்க, அப்புறமா அத்தை கிட்ட பேசுங்க, அதான் சரியா வரும். சரி பேசிடுவோம். சரிடி குல்ஃபி, போய் சீக்கிரம் படுப்போம். நாளைக்கு லட்டு கிட்ட பேசிட்டு நான் ஃபேக்ட்ரிக்கு வர போகணும். நாளைக்கு ஃபேக்ட்ரியில் ஒரு முக்கியமான மீட்டிங். என்ன மீட்டிங் தெரியுமா? என்ன மீட்டிங்? மிஸ்டர் ஜெகநாதன் அவரு நம்ம ஃபேக்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்னை மீட் பண்ணுறதுக்காக வராரு. அவருக்கு நாளைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன், அதனால நான் சீக்கிரம் போகணும். ஓகே? ஏங்க அவரை பத்தி நீங்க என்னென்னமோ சொல்லியிருக்கீங்க, இப்போ எதுக்கு அவர் நம்ம ஃபேக்டரிக்கு வராரு? ஏதாவது பிரச்சனை பண்ண போறாருங்க? மேபி ப்ராப்ளம் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும்ல. நீ சொன்னதுதான், எதை கண்டு பயந்து போகக்கூடாதுல்ல. எது வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். அதான் நாளைக்கு என்னதான் நடக்குதுன்னு பார்த்துவோம். வரட்டும். அவர் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாரு, பட் அன்னைக்கு என்னால் பார்க்க முடியல. நாளைக்கு கண்டிப்பாக அவரை மீட் பண்ணி ஆகணும். ஏய் என்னம்மா பயமா இருக்கான்? நீ பயப்படலாம் கிடையாது. சேச்சே பயம்லாம் இல்லை, இருந்தாலும் அவர் எதுக்கு உங்களை தேடி வராருன்னு ஒரே யோசனையா இருக்கு. ஏ பொண்டாட்டி, எது வந்தாலும் நான் பார்த்துப்பேன். எதை நினைச்ச கவலைப்படாது, சரியா? ஓய் அர்ஜுன் இருக்கேன்டி, எதை நினைச்ச கவலைப்படாதா. எது வந்தாலும் நான் பார்த்துப்பேன். பொண்டாட்டி என்ன பாருடி. சொல்லுங்க. ஏய் என்ன நல்ல சீன் போற இடத்துல எமோஷன் சீன்ல கொண்டு வரக்கூடாது. இப்போ ரொமான்ஸ் சீன் போகணும். பண்ணலாமா? உங்களை எப்பவுமே பொண்டாட்டி தான் பொறுத்துட்டு இருக்கோம். எதை நினைச்ச கவலைப்படாதடி. எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், சரியா? என் புருஷன் எல்லாத்தையும் பார்த்து பாருதான். என் புருஷனுக்கு ஹெல்ப் பண்ண நானும் கூட இருக்கேன். எது வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நானும் பாத்துக்கிறேன். அப்படியா சொல்றேன்? அப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், பண்றியா? என்ன மாமாங்க இப்படி கேட்டுட்டீங்க? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, இப்போ இந்த நிமிஷமே பண்றேன். என்ன மாமா ஹெல்ப் பண்ணணும்? சொல்லுங்க சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லடி, சின்ன விலகம். ஆனா பாரு, நீ கம்பெனி கொடுத்தா மட்டும்தான் அந்த ஹெல்ப் பண்ணவே முடியும். அதனால கண்டிப்பா ஹெல்ப் பண்ண. கம்பெனி கொடுத்துறேன். கம்பெனி தானே மாமாங்க, கொடுத்துட்டா போகுது. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லடி குல்பி, நம்ம 2 பேரும் சேர்ந்து தப்பு பண்ணணும். அதுக்கு கம்பெனி கொடுப்பியா? ஏய் என்னடி லுக்கு? அதான் கேட்டேன்ல, தப்பு பண்ணலாமா? உங்களை ஏய் விடுறி. நான் விடுறதா? இப்ப நீங்க தான் என்ன பிடிச்சிட்டு இருக்கீங்க, விடுங்க. அப்புறம் அடிக்க வரல, அப்ப நான் கடிக்க வேணாம். அதான் கடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய் தப்பு பண்ணலாமான்னு கேட்டா பண்ணலாம் சொல்லலாம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லலாம். அதை என்னடி முறைக்கிறேன்? கனிஞ்சிருக்கு நேரம் நல்லா அமைஞ்சிருக்கு. தப்பு தண்டா பண்ண சொன்னா தண்டால் செய்த உடம்பு இருக்கு. ஏய் பொண்டாட்டி, லவ் யூ டி. மாமா கண்ணுக்குள்ள கெளுத்தி வச்சிருக்கா சிறுக்கி எப்போ எப்போ கண்ணீர் அடித்தீரிய வச்சு நாக்கு மூக்கு நீளமான அழகு புள்ள நல்ல வேலை கண்டன் கண்ணில் படவே இல்ல. கண்டமனூரும் மைதார கண்ணுல வச்சா ஆகாதா. மையவேக்கும் சாக்க வச்சு கைய வைப்பேன் தெரியாதா? மாமா இப்படி பேசுற அளவுக்கு நான் வச்சுக்கிட்டேன்ல. சாரி மாமா, நான் பண்ணது தப்பு தான். கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கணும். அது நான் என்ன பண்ண முடியும்? அஜய் பதட்டமா போனாரு, அதை பார்க்காம என்னால வர முடியல. அதனால அவரை பார்த்துட்டு வரணும்னு நினைச்சேன். அது இப்படி ஆயிடுச்சு. நான் லேட்டா வந்ததுனால மாமாக்கு மேல ஏதாவது தப்பான அபிப்பிராயம் வந்திருக்குமா? நான் இப்ப எப்படி மாமா கிட்ட போய் பேசுறது? மாமா மறுபடியும் என்கிட்ட பேசுவாரா பேச மாட்டாரா? இப்ப நான் என்ன பண்றது? சரி இதெல்லாம் அஜய் கிட்ட சொல்லலாமா? அஜய் கிட்ட இது சொல்றதை தவிர நமக்கு வேற வழி இல்லைல்ல. நானும் வீட்டுக்கு வந்ததுலேருந்து அஜய்க்கு ஃபோன் பண்ணவே இல்லை. அஜய் எங்க தவிச்சிட்டு இருப்பாரு. சரி நம்ம அஜய்க்கு ஃபோன் பண்ணி நடந்தது சொல்லுவோம். ஏய் ஸ்வீட்டி, என்னடி இது வரைக்கும் கால் பண்ணவே இல்லை? இவளை இறக்கி விட்டோம், வீட்டுக்கு போயிட்டாங்களா இல்லையா? நம்ம ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சோம். இவ அவங்க வீட்டில் இருந்தாவது நான் எந்த டைமுக்கு வேணாலும் ஃபோன் பண்ணுவேன். இதை எப்படியா இருந்தாலும் எடுத்துருவான். ஆனால் இப்போ இவங்க இருக்கிறது அவங்க அக்கா வீட்டில்.
இப்போ அவங்க அக்கா கூட இருக்கலாம் இல்லை தனியாக ரூமில் இருக்கலாம்னு எனக்கு எதுவும் தெரியாமல் நான் எப்படி ஃபோன் பண்ணுறது? அப்படி நான் ஃபோன் பண்ணுறதுனால இவளுக்கு அங்கே ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா ஃபோன் பண்ணுடி, எனக்கு கஷ்டமாக இருக்கு. உனக்கு அங்கே என்ன ப்ராப்ளம் மாதிரி என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குடி. இல்ல யோசிச்சுட்டு இருக்கத விட்டுட்டு அஜய்க்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணுவோம். இப்போ மாமா அவர் ரூம்ல தான் இருப்பாரு, அக்காவும் மாமா கூட தான் இருப்பா. கண்டிப்பா இப்போ யாரும் வெளியில வரதுக்கு வாய்ப்பு இல்லை. பாரதி நான் வரும்போது தூங்கிட்டான், அதனால பாரதியும் வர மாட்டான். விச்சு அவரும் லாக்ல இருந்தது, மேபி அவனும் தூங்கிருப்பான்னு நினைக்கிறேன். அத்தை மாமா யாராவது வந்தா கூட சமாளிச்சுக்கலாம். இவங்க யாரும் இப்போதைக்கு வர மாட்டாங்க. நம்ம அஜய்க்கு கால் பண்ணிடுவோம், அது கரெக்ட். அஜய் வேற தவிச்சிட்டு இருப்பாரு, கால் பண்ணிடுவோம். ஃபோன் அடிக்குது, அவதான் நினைக்கிறேன். அப்பாடா அவளே தான். நல்ல வேலைடி. ஸ்வீட்டி நீயே கால் பண்ணிட்ட. ஹலோ, ஏய் என்னடி ஆச்சு? அவனது கால் பண்ணதுன்னு சொன்னேன். சரி உன் வீட்டுக்கு போயிட்டியா? நீ சேஃபாக தானே இருக்க? அங்கே உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? நான் கேட்டுட்டே இருக்கேன், பதில் பேசாம அமைதியா இருக்கா? பேசுறீ. அச்சோ அஜய், நீங்க பேசிட்டு தானே நான் பேசுறதுக்கு. கேள்வி மேல கேள்வி நீங்க கேட்டுட்டே போனா நான் இங்க என்ன பேசுறது? ஹலோ கூட சொல்ல விடல, நீங்களே கேள்வி மட்டும் கேட்டுட்டு இருக்கீங்க. சரி பயப்படாதீங்க, நான் வீட்டில் தான் இருக்கேன். வீட்டுக்கு வந்துட்டேன், சேஃபா ரீச் ஆயிட்டேன். போதுமா? வீட்டுக்கு சேஃபா ரீச் ஆயிட்டேன். ஆனா வீட்டில் ஒரு ப்ராப்ளம் அஜய். நினைச்சேன் உனக்கு அங்கே ஏதோ ப்ராப்ளம்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது. அதனால தான் உன் ஃபோனுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்வீட்டி நான் வீட்டுக்கு போனது ஃபோன் பண்ணதானே சொன்னேன். ஏன்டி பண்ணலாம்? உன் ஃபோனுக்காக இவ்வளோ நேரம் திரும்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நானே ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா நீ உங்க அக்கா வீட்டில் இருக்கா, தனியா இருக்கியா இல்லை அவங்க கூட யார் கூடாது இருக்கியா? அந்த சமயம் நான் ஃபோன் பண்ணிட்டேன், அது வேற உனக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுமோன்னு இவ்வளோ நேரம் தவிச்சிட்டு இருந்தேன்டி. நீ பக்கத்துல இருந்தும் என்னால் பேச முடியாம இருக்குடி. கோயம்புத்தூர்ல இருந்த போது கூட நான் 1 hour ஒன்ஸ் உனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருப்பேன்டி, தைரியமா ஃபோன் பண்ணுவேன். ஆனா இப்போ பண்றதுக்கு பயமா இருக்குடி, என்னால உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோன்னு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ வீட்டில் என்னடி பிரச்சனை? என்னாச்சு? நான் கூட்டிட்டு வந்து விட்டுதான் யாராவது பார்த்துட்டாங்களா என்ன? நினைச்சேன் அஜய், நீங்க எனக்காக தவிச்சிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் இவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு உங்களுக்கு ஃபோன் பேசிட்டு தான் தூங்கணும்னு நினைச்சேன். ஆமா அஜய், வீட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். நீங்க கூட்டிட்டு வந்ததை யாரும் பார்க்கல. ஆனா நமக்கு என் மேல டவுட் வந்துருச்சு. நான் லேட்டா வரல, அதனால மாமா சாஃப்டா தான் கேட்டாங்க. நான் ஆர்டர் போடுறேன்னு நினைக்காதமா, அட்வைஸ் நினைச்சிட்டேன். இல்ல உனக்கு எப்படி தோணும் நீ எப்படி வேணாலும் எடுத்துக்க. ஆனா நீ வயசு பொண்ணு, சீக்கிரம் வீட்டுக்கு வரணும் அப்படி இப்படின்னு மாமா நிறைய பேசிட்டாங்க. ஆனா எனக்கு கஷ்டமா இருக்கு அஜய். நான் மாமாவையும் அக்காவையும் கஷ்டப்பட்டுட்டேன்னு எனக்கு கஷ்டமா இருக்கு அஜய். என்னம்மா அப்போ உன் மாமாக்கு உன் மேலே சந்தேகம் வந்துருச்சு அதானே? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எதுவும் நினைச்ச பயப்படாத. நான் வேணா உன் மாமா கிட்ட பேசட்டுமா? ஆமா அஜய், நீங்க பேசுவதா, ஆனா இப்ப வேண்டாம். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இப்பதானே வந்திருக்கேன். வந்தது வராதமா நான் இப்ப ஒரு பாபத்தை கொண்டு வந்து அவர்கிட்ட நிறுத்தினா அதுக்கு கண்டிப்பா என் மேல தப்பான அபிப்பிராயம் வரும். என் மேல மட்டும் இல்ல உங்க மேலையும். அது உங்களை முதல்ல பார்க்கும்போது ஒரு நல்ல அபிப்பிராயத்தோட பார்க்கணும். அதனாலதான் அதனால இப்போதைக்கு நீங்க எதுவும் பேச வேண்டாம். நானே மாமா கிட்ட போய் சாரி கேட்கலாம் இருக்கேன். நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், அப்படிதானே அஜய்? இதுக்கு தான் சொன்னேன், எனக்காக எதுக்குமா வெயிட் பண்ண? நீ வீட்டுக்கு சீக்கிரம் போயிருக்கலாம்ல. இங்க பாரு, நீ ஏன் வீட்டு பொண்ணாவே இருந்தாலும் நானும் டைமுக்கு வீட்டுக்கு வரணும் தானே எதிர்பார்ப்பேன். அப்படிதானே உங்க அக்காவும் மாமாவும் எதிர்பார்த்துருக்காங்க. அப்போ அவங்க பேர்ல எந்த தப்பும் கிடையாது. ஒரு வகையில நீயும் நானும் அவங்களை கஷ்டப்படுத்திட்டு தான் நினைக்கிறேன். சரி நீ சொன்ன மாதிரி நீ போய் உங்க மாமா கிட்ட சாரி கேளு, உங்க அக்கா கிட்டே இருந்தான் சாரி கேளு. உங்க மாமா நல்லா பேசுறாருன்னு பாரு, இல்லைன்னா வேற வழி இல்லை, நான் வந்து உங்க மாமா கிட்ட பேசுறேன். இங்க பாருப்போம், எனக்கு நீ வேணும், அதுக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன். உங்க மாமா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கவும் தயாரா இருக்கேன். என் ஸ்வீட்டி சந்தோஷமா இருக்கணும், என்னால் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஆமா அஜய், நீ சொல்றது சரிதான். நீ கண்டிப்பா போய் மாமா கிட்ட பேசுவேன். என்னால மாமா கிட்ட பேசாம இருக்க முடியாது. என் அக்கா என்ன புரிஞ்சுக்குவா, அக்காக்கு என் மேல கோவம்லாம் இருக்காது, மாமாக்கு என் மேல கோவம் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா மாமா என்கிட்ட இப்படி பேசுறதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்ப வரைக்கும் மாமா கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், அவர்கிட்ட பேசாம எனக்கு தூக்கமே வரல அஜய். நம்ம 2 பேரும் இவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறோம்னு எனக்கு கஷ்டமா இருக்கு அஜய். பூஜா இங்க பாருமா, அதெல்லாம் எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நீ சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்க மாமா ரொம்ப நல்லவர், உன்னை கண்டிப்பா புரிஞ்சுக்குவாரு. உன் மேல அவருக்கு எந்த கோவமும் இருக்காது. நான் தான் சொன்னேன்ல, என் வீட்டு பொண்ணாவே இருந்தாலும் டைமுக்கு வீட்டுக்கு வரணும்னு நினைப்பேன். அதுதான் அவரும் நினைச்சிருக்காரு. இப்படி அவர் யோசிச்சிருக்காருன்னா கண்டிப்பா அவர் ரொம்ப நல்லவர். அதனால உன் மேல அவருக்கு எந்த கோவமும் இருக்காது. அதுக்காக நீ பேசாமல இருக்கக்கூடாது. நீ போய் அவர்கிட்ட பேசி சாரி கேளு. நானும் என் மனசார அவர்கிட்ட சாரி கேட்கிறேன். நீ போய் பேசு, உங்க அக்கா கிட்டயும் பேசு, சரியா? பேசிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு கண்டிப்பா சொல்லுடி. கண்டிப்பா அஜய், இப்ப அக்காவும் மாமா தூங்கிருப்பாங்க, இப்ப போய் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். மார்னிங் ஆனதுமே கண்டிப்பா போய் மாமா கிட்ட பேசுறேன் அஜய். பேசிட்டு என்னன்னு உங்ககிட்ட சொல்றேன். அஜய், நீங்க கீர்த்திகிட்ட பேச போறேன்னு சொன்னீங்களே, பேசுனீங்களா? இல்லம்மா, இன்னும் நான் கீர்த்திக்கிட்ட பேசல. கீர்த்தி இப்போ டேடி கூட இருக்கான், டேடி ரூம்ல தான் இருக்கான். மேபி இன்னைக்கு அவன் டேடி கூட மம்மி கூட தான் தூங்குவான், அதனால இன்னைக்கு பேச முடியாது. நானும் மார்னிங் தான் அவகிட்ட பேசணும். மார்னிங் அவகிட்ட பேசிட்டு என்னன்னு உனக்கு சொல்றேன், சரியா? அஜய்,
பயமா இருக்குங்க. நம்ம லவலம் எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல. அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பயமா? எதுக்கிட்டு பயப்படுற? இங்க பாரு, அப்படிலாம் நான் விட்டுட்டு போக மாட்டேன். தைரியமா இரு. அஜய் எப்பவுமே என் பூஜாக்கு தான், சரியா? நீயும் எனக்கு தாண்டி. தைரியமா இரு. அம்மா, என்ன முக்கியமான விஷயம் சொல்லுமா? அது வந்து அஜய், அது வந்து ஒரு 1.5 மந்த்தா அஜய். பூஜா, ஏய் 1.5 மந்த்தா தள்ளி போயிருக்கான். என்னடி? சரி, நீ செக் பண்ணியா இல்லையா? இல்ல அஜய், எனக்கு செக் பண்ணவே பயமா இருக்கு. ஒருவேளை பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா அது நினைச்சு எனக்கு பயமா இருக்கு அஜய். ஏய், என்னடி பாசிட்டிவ் வந்தா என்ன? இங்க பாருமா, நான் பாசிட்டிவ் வரணும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏய், எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இது. இதுக்கு எதுக்கு பயப்படுற? அதெல்லாம் பயப்படாத. நான் பாசிட்டிவ் வரணும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். விளையாடாதீங்க அஜய், என்ன விஷயத்த விளையாடிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி பாசிட்டிவ் வந்துச்சுன்னா நான் வீட்டுல என்னன்னு சொல்லுவேன்? நீங்க ஏமாத்த மாட்டீங்க, எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. ஆனா வீட்டுல நான் என்னன்னு சொல்லுவேன்? அது மட்டும் இல்ல, எல்லாரும் உங்களை என்ன நினைப்பாங்க? என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, உங்களை தப்பா நினைக்க கூடாது. அதுலயும் என் அக்கா மாமா உங்களை தப்பாவே நினைக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதனால நான் பாசிட்டிவ் வரக்கூடாது வேண்டிக்கிட்டு இருக்கேன். இவர் என்னன்னா பாசிட்டிவ்ல வரணும்னு எதிர்பார்க்கறாமா. ஆமா, எதிர்பார்ப்பீங்க. அதெல்லாம் இப்ப ஒன்றும் வேண்டாம். கல்யாணத்துக்கு அப்புறம் பாசிட்டிவ் வந்தா போதும். இப்ப வேண்டாம், நெகட்டிவ் தான் வரணும். ஏய், இதுதான் நடக்கணும்னு இருந்தா அதாண்டி நடக்கும். இப்ப இந்த அஜய் அப்பா ஆகணும்னு இருந்தா கண்டிப்பா ஆகிதான் ஆகும். இங்க பாரு, உங்க மாமா அக்காவை பத்தி சொன்னதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா என்ன தப்பா நினைக்க மாட்டாங்க. நம்ம நடந்தது என்னன்னு உங்ககிட்ட சொல்லுவோம். அதையும் மீறி தப்பா நினைச்சா நம்ம என்னடி பண்ண முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, நீ சீக்கிரம் செக் பண்ணிட்டு சொல்லு. இல்லையா நாளைக்கே வா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். நான் கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போய் செக்அப் பண்ணுவோம். என்ன, நாளைக்கு போலாமா? ஐயோ வேண்டாம் அஜய், ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம். நான் கிட்ட வாங்கி வீட்டுல செக் பண்ணிக்கிறேன். ஆனா இப்ப வேண்டாம், ஒரு 2-3 நாள் போகட்டும். என்ன செக் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் பயத்துல தான் இருப்பேன். அதனால இப்போதைக்கு வேண்டாம். அதுவும் இல்லாம எனக்கு வேற எந்த சிம்டம்ஸும் தெரியல. வெறும் டேட் மட்டும் தான் தள்ளி போயிருக்கு. மற்றபடி வேற எந்த சிம்டம்ஸும் தெரியல. அதனால நான் கொஞ்ச நாள் கழிச்சு செக் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு வேண்டாம். ஏய், நீ எப்போ செக் பண்ணாலும் என்ன இருக்கோ அதாண்டி தெரிய போகுது. இன்னைக்கு செக் பண்ணாலும் சரி, இன்னும் 4 நாள் கழிச்சு செக் பண்ணாலும் சரி, என்ன இருக்காதுன்னு அப்போ அஜய் அப்பாவாக போறேன். என்ன, என் பொண்டாட்டி வயசுல என் புள்ள இருக்கா, அப்படிதானே? திருட்டு போறேன், நான் பயத்துல இருக்கேன். நீ சிரிச்சிட்டு இருக்கியா? மூஞ்ச பத்தியா? எனக்கு பயமா இருக்கு. நீ என்னடா அப்பாவாக போறேன்னு சந்தோஷத்துல இருக்கேன். எனக்கும் அம்மாவாகணும்னு சந்தோஷம் தான். ஆனா இப்ப நம்ம சிச்சுவேஷன், இந்த சிச்சுவேஷன்ல போயிட்டு இதுதானே சொன்னா யாரும் என்ன நினைப்பாங்க? அடி செல்ல குட்டி, நான் தள்ளி போயிருக்கேன்னு நீ சொன்னதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் சத்தியமா எதிர்பாராம எல்லாமே நடந்திருக்கு. இப்போ இதுவும் எதிர்பாராம இருக்கு. ஆனா எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, ஒரு டைமுக்கு இப்படியா அப்படிங்கறதான் வருத்தம். இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த நைட்டை வச்சிருக்கலாம். ஆனா நீ தான் சம்மதிக்க மாட்டியே. அடி திருட்டு போறேன், நான் ஒரு டைமுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு பயந்துட்டு இருக்கேன். அடுத்த நைட்டு கிடைக்கலையாமா? மூஞ்சி பத்தியா? மவனே, நாளைக்கு நேர்ல கிடைப்பானா? அப்ப இருக்கு பாரு உனக்கு. ஏய், உண்மை எதனடி சொல்ற? மாமாவோட ஸ்ட்ராங் நினைச்சு நீ சந்தோஷப்படணும்டி. நீ என்னடா பயப்படுறன்ற? இங்க பாரு, எதுக்கும் பயப்படாத பூஜா. இந்த அஜய் இருக்கேன், எல்லாமே நான் பாத்துக்கிறேன், சரியா? நீ சீக்கிரமா செக் பண்ணிட்டு எனக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லு. அதுக்காக காத்துட்டு இருக்கேன், சரியாடி? நீங்க உண்மையாவே சந்தோஷப்படுறீங்களா? உங்களுக்கு எந்த பயமும் இல்லையா? ஆடிய ஸ்வீட்டி, உண்மையாவே சந்தோஷம் தான் படுறேன். எனக்கு எந்த பயமும் இல்லை. எதையாவது ஒரு கட்டத்துல நம்ம விஷயத்த நம்ம சொல்லி தானே ஆகணும். இப்படி எத்தனை நாளைக்கு ஓட்டுறது? அதனால இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்ல. அந்த சொல்யூஷன் நம்ம குழந்தையா இருந்துட்டு போட்டோமே. லவ் யூ செல்லக்குட்டி. எதை நினைச்சும் பயப்படாத. உன் புருஷன் அஜய் இருக்கேன்னு நினை, சரியா? நாளைக்கு உன் கழுத்துல தாலி கட்டினாலும் நான் ரெடியா இருக்கேன். அதனால எதை நினைச்சும் பயப்படாத. என்னைக்குமே உன்னை ஏமாற்ற மாட்டேன். நீ எனக்கு தான், நான் உனக்கு தான். போதுமா? நம்பிக்கையா இரு. இந்த அஜய் எப்பயும் விட்டுட்டு போக மாட்டான். ஏன் அஜய், நீங்க என்னைக்குமே ஏமாத்த மாட்டீங்க. என்னை விட்டுட்டு போகணும்னு நினைச்சிருந்தா அன்னைக்கே விட்டுட்டு போயிருக்கலாம்ல. எனக்கு தேடி வந்தது நீங்க தானே. அதனால எப்பவும் நீங்க ஏமாத்த மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். எப்பவுமே எனக்கு உங்க பேர்ல நிறைய நம்பிக்கை இருக்கு. லவ் யூ அஜய். எனக்கு போதும் நான் நிறைஞ்சு வழியிறேன். பூமி பந்து போல நான் தானா சொல்லுறேன். ஒரு நாளும் உனை மறவாது இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். விடியோடு இமை போலே விலகாத நிலை வேண்டும். ஆசையெல்லாம் உன் மீது
ஹேண்ட்ஸம் நானும் டச்சிங் டச்சிங் கிசிங் கிசிங் அப்படிலாம் ஆகி எனக்குள்ள ஒரு ஃபயர் வந்துருச்சு. இந்த ஃபயர் அந்த ஹேண்ட்ஸம்க்கு வந்திருக்குமா? ஆமா, எங்க வந்திருக்கோம்? நேற்று எனக்கு அவன் ஞாபகமா இருக்கு. அதுக்கு முந்தின நாள் இப்படி எனக்கு அவன் ஞாபகமாவே இருக்கு. அவன் அம்மா கிட்ட பேசுனதுல இருந்து எனக்கு அவன் ஞாபகமாவே இருக்கு. சாச்சா இல்லையா? யோசியும். நீ யோசிச்சாதான் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும். அப்பதான் உனக்கும் ஒரு சின்ன சின்ன ஃபீலிங்ஸ் வரும். யோசியும். அதுக்கு விளையாட்டுத்தனமா தானே இருப்பாங்க, அதனால விளையாடி இருப்பாலும். இல்லையே, அவ சொல்லும் போது அந்த வார்த்தையில ஒரு உணர்வு இருந்தது. இருக்குதியா? நானே உன்னை தேடி வந்து பேசுறேன். ஆனா ஒரு வாட்டியாவது நீ என்ன தேடி வந்திருக்கியா? ஆமாமா, தேடி வந்த. இன்னைக்கு உங்க அம்மா வார்த்தையை கூப்பிட்டேன்னு என்ன மிரட்டுறதுக்கு தேடி வந்த பாரு. அதுதான் நீ என்ன தேடி வந்தது. அதை தவிர்த்து கீத்து இங்க இருக்கா அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா என் மேல வராம இருந்துடக்கூடாது, அது தப்பு. என் மேல உனக்கு ஃபீலிங்ஸ் வரணும், வர வச்சிரும். டேய் விக்ரம், அதை இதை நினைச்சிட்டு மனசை போட்டு வீணா குழப்ப வேண்டாம். நம்ம அம்மா கிட்ட சொல்லிட்டோம்ல, அவங்களுக்கு எப்படி பொண்ணு பிடிச்சிருக்கோம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து அவங்க ஓகேன்னு சொல்லட்டும், அந்த பொண்ணையும் நம்ம கல்யாணம் பண்ணிப்போம். என் மனசு முதல்ல வந்தது நீலா மட்டும்தான். ஆனா இப்ப சத்தியம்